வெல்கம் டியூட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிமோராவில் எப்படி க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபிலிமோரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஈஸியான விஷயம்ன்ட்டு. தெரியாதவங்க இதை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான எல்லா ஃபைல்ஸையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் உள்ள ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்குது. மேபி அங்கே ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை நீங்களாக கூட இருக்கலாம். அதுக்கு பின்னாடி எப்படி நம்ம ஸ்க்ரீனை வந்து நமக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்போவுமே 1ல் இருக்கக்கூடாது, 2ல் வச்சுப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு மேலே தான் நமக்கு ஆப்ஜெக்ட் வரணும். ஸோ நம்ம பேக்ரவுண்டை வந்து 1ல் வச்சுக்கணும். பேக்ரவுண்டில் 1ல் வச்சதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் உள்ள வீடியோவை டபுள் கிளிக் கொடுக்கணும். நீங்கள் இங்கே பாருங்களேன், குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டா போதும், பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். சில டைம் நம்ம வந்து வீடியோ எடுக்கும் போது ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப் செட்டுன்னு டாலரன்ஸும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்மளை கூட க்ரீன் ஸ்க்ரீனில் வீடியோ எடுத்து பின்னாடி நமக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் எப்படி சப்ஸ்கிரைப் பட்டனை வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பட்டனை நமக்கு எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் கொடுத்து அதே மாதிரி குரோமா கீயை செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட் அண்ட் டாலரன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், சரியாக வந்துடும். என்னடா இந்த இதில் வந்து 2ல் வந்து க்ரீன் ஸ்க்ரீனை வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த வீடியோவுக்கு மேலே தான் நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டனை வரணும், அதுக்கு பின்னாடி கிடையாது. ஸோ அதனால தான் இதை நான் வந்து 2ல் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிரியோன் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind